கிருத்திகா. கிருத்திகா கிருத்திகா கிருத்திகா. மா போமா. போ, பயப்படாம போ. போமா. வணக்கங்க ஐயா. ஏமா, உனக்காக வாதாட வக்கீல் யாரும் இல்லையா? இங்க பார், உன் தகுதிக்கு என் ஸ்டேட்டஸ்க்கு ஒத்தே வராது. உன் தகுதிக்கு நான் பழகினதே பெரிய விஷயம். அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சோமா போனோமான்னு போயிட்டே இருக்கணும். இல்லை உனக்கு எவ்வளோ பணம் வேணும் கேளு, நான் தரேன். வாங்கிட்டு ஒதுங்கி போயிடு. அதையும் மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்ச உங்க அம்மாவையும் உங்க அப்பாவையும் போட்டு போயிட்டே இருக்கும். என்ன புரிஞ்சுதா? பதில் சொல்லுமா. உனக்காக வாதாட வக்கீல் யாரும் இல்லையா? இல்லைங்க ஐயா. அப்போ வக்கீல் இல்லாம நீங்களே வாதாட போறீங்களா? இல்லைங்க ஐயா, நீங்க எந்த தீர்ப்பு சொன்னாலும் நான் அதை ஏத்துக்கிறேன். என்னப்பா வக்கீல ஆர்டர். 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 உனக்கு இலவச சட்ட உதவி வேணும்னா கோர்ட் அதுக்கு ஏற்பாடு பண்ணும். அதுக்கு அவசியம் இல்லை யுவர் ஆனர். யாருன்னு தெரியல. அதான் எனக்கும் தெரியல. இந்த பொண்ணு சார்பா வக்கீல் ஜெனிஃபர் ஆஜராக போறாங்க போல இருக்கு. அவ்வளவுதான், இந்த பையனுக்கு தண்டனை கன்ஃபார்ம். அந்த பொண்ணுக்கு ஆதரவா வக்கீல் ஜெனிஃபர் ஆஜராக போறாங்க போல இருக்கு. அந்த பையன் இனி தண்டனையில இருந்து தப்பிக்கவே முடியாது. ஆமா ஆமா, இவங்க லாயர் ஜெனிஃபர் இல்ல, லயன் ஜெனிஃபர். சரியா சொன்ன. வணக்கம் யுவர் ஆனர். லேட் ஆனதுக்கு மன்னிக்கணும் யுவர் ஆனர். டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டேன். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்காக நான் ஆஜராகிறேன். You proceed. Thank you, Your Honor. பாதிக்கப்பட்ட பெண் கிருத்திகாவை நான் விசாரிக்க விரும்புகிறேன். அதற்கு உங்கள் அனுமதி தேவை. Objection, Your Honor. எனது கட்சிக்காரர் அரவிந்த் அந்த பெண்ணிடம் தகாத முறையில் நடந்து கொள்ளவில்லை என ஏற்கனவே அந்த பெண் கோர்ட்டார் முன் சாட்சியும் அளித்து உள்ளார். இதற்கு மேல் அவரிடம் விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கிறது? Your Honor, மடியில் கனம் இருந்தால்தான் வழியில் பயம் இருக்கும். இவரது கட்சிக்காரர் எந்த குற்றமும் செய்யாத நிரபராதி என்றால் எதற்காக இவர் அந்த பெண்ணை விசாரிக்க கூடாது என்கிறார்? இதுதான் ஜெனிஃபர். மொத பால்லையே சிக்ஸர் அடிச்சு தூக்குறாங்க பாரு. இது சிக்ஸர் இல்லையா,
விக்கெட்டே காலி. ம். இவர்கள் பாதிக்கப்பட்ட பெண்ணை நான் விசாரிக்க கூடாது என ஆட்சேபனை தெரிவிக்கிறதிலேயே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது யுவர் ஆனர். எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் சுதந்திரமா சாட்சி சொன்னாங்களா இல்ல மிரட்டி சொல்ல வைக்கப்பட்டாங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த ஜெனிஃபர் மிகவும் கற்பனை வளம் கொண்டவர் என்று இப்பொழுது தெரிகிறது. இவர் கோர்ட் வேலையை விட்டு டிவி சீரியலுக்கு கதை வசனம் எழுத போகலாம். என் விசாரணைக்கு அப்புறம் தெரியும் இந்த வழக்குல உண்மையை மறைச்சு கற்பனையா கதை சொன்னது யாருன்னு. நீங்க கிருத்திகாவை விசாரிக்க அனுமதி கொடுங்க யுவர் ஆனர். யுவர் ஆனர், இந்த வழக்கு விசாரணை கட்டத்தை தாண்டி வந்தாச்சு யுவர் ஆனர். இனிமேல் விசாரிக்க அனுமதி வழங்கக்கூடாது என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கோர்ட்டுக்கு போனா பாதிக்கப்பட்ட ஏழைகளுக்கு நீதி கிடைக்கும்னு மக்களுக்கு நம்பிக்கை வரணும் யுவர் ஆனர். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அநியாயம் நடக்க விடக்கூடாது. உண்மையை கோர்ட்டார் முன்னாடி நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க யுவர் ஆனர். பாதிக்கப்பட்ட பெண்ணை நான் விசாரிக்கணும். அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்க யுவர் ஆனர். யுவர் ஆனர், நீங்கள் இதற்கு அனுமதிக்க கூடாது. சந்திரசேகர், பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுக்கறது தப்பே இல்லை. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ஓகே யுவர் ஆனர். யூ கேன் ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். வணக்கம் ஐயா. உன் பேர் என்னம்மா? கிருத்திகா. படிக்கிறியா வேலைக்கு போறியா? குடும்ப சூழ்நிலை காரணமா படிச்சுக்கிட்டே பார்ட் டைம்ல வேலைக்கு போறேன். அப்போ பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டுதான் அரவிந்த் கிட்ட பணம் பறிக்கிற நோக்கத்துல அவர் மேல நீ பாலியல் புகார் கொடுத்திருக்க. Am I right? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்காக அரவிந்த் மேல பாலியல் புகார் கொடுத்த? தனிப்பட்ட முறையில உனக்கும் அரவிந்துக்கும் ஏதாவது பகை இருக்கா? அதுக்கு பழி வாங்கதான் இப்படி பொய்யா புகார் கொடுத்தியா? நான் பார்ட் டைம் வேலை பார்க்குற கம்பெனியோட முதலாளியே அவர்தான். எனக்கும் அவருக்கும் எந்த பகையும் கிடையாது. அப்படியா? அப்போ அரவிந்தோட வக்கீல் சொன்ன மாதிரி அவரோட தொழில் விரோதிங்க அவருக்கு கெட்ட பேரு உண்டாக்க உனக்கு பணம் கொடுத்து அரவிந்த் மேல பொய்யா புகார் கொடுக்க சொல்லிருக்காங்க. பணத்தாசைப்பட்டு நீயும் அரவிந்த் மேல பொய்யா புகார் கொடுத்திருக்க. இல்ல, நான் பணம் பறிக்கிற நோக்கத்துல பொய்யா புகார் கொடுக்கல. என்ன சார், ஜெனிஃபர் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு ஆதரவா ஆர்கியூ பண்ணுவாங்க, ஆதாரத்தை அடுக்குவாங்கன்னு பார்த்தா இப்படி அந்த பொண்ணுக்கு எதிராக வாதாடிட்டு இருக்காங்க. ஜெனிஃபர் கிட்ட ஏதோ ஆதாரம் இருக்கு, அத கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணதான் இப்படி ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நீ பணத்துக்காக புகார் கொடுக்கல. ஆமா. அப்போ அரவிந்த் உன்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாருன்னு கோர்ட்ல நீ சொன்னதெல்லாம் பொய், அப்படிதானே? இப்படி பதில் சொல்லாம அமைதியா இருந்தா நீங்க கோர்ட்ல சொன்னது பொய்ன்னு தான் அர்த்தம் எடுத்துக்க வேண்டியது இருக்கும். கிருத்திகா, பதில் சொல்லுங்க. கோர்ட்ல நீங்க சொன்னது பொய் தானே? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். மதிப்பிற்குரிய வக்கீல் ஜெனிஃபர் அந்த பெண்ணை மிரட்டி அவர் நினைத்ததை சொல்ல வைக்க பார்க்கிறார். யுவர் ஆனர், நான் இந்த பொண்ணை மிரட்டி
எனக்கு சாதகமா பேச வைக்கலாம் நினைக்கல. இவங்க தான் இந்த பொண்ண மிரட்டி உண்மைக்கு மாறா கோர்ட்ல பேச வச்சிருக்காங்க. யுவர் ஆனர், அவங்க சொல்றது ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. நான் ஏற்கனவே சொன்னது போல கற்பனையாக ஏதேதோ பேசி இந்த வழக்கை திசை திருப்ப பார்க்கிறார். நான் கற்பனையா எதுவும் சொல்லல யுவர் ஆனர். உண்மையிலேயே நடந்ததை தான் சொல்றேன். நடந்த உண்மையை கோர்ட்டுக்கு தெரியப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க யுவர் ஆனர். சந்திரசேகர், அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். யூ கேன் ப்ரொசீட் மா. தேங்க்யூ யுவர் ஆனர். கிருத்திகா, நீ யாருக்கும் பயப்பட வேண்டாம். உன்னோட மனசாட்சிக்கு மட்டும் பயந்தா போதும். தைரியமா என்ன நடந்ததுன்னு உண்மையை சொல்லு. உனக்கு பின்னால நான் இருக்கேன், சட்டம் இருக்கு. நீ நடந்த உண்மையை மறைக்கிறதால அது தப்பு பண்ணவங்களுக்கு தைரியமா போயிடும். யாருக்கும் பயப்படாம கோர்ட்ல உண்மையை சொல்லு. உன் தகுதிக்கு நான் பழகுனதே பெரிய விஷயம். அதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். அந்த சந்தோஷத்தை அனுபவிச்சோமா போனோமான்னு போயிட்டே இருக்கணும். இல்ல உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளு, நான் தரேன். வாங்கிட்டு ஒதுங்கி போயிடு. அதே மீறி ஏதாவது பிரச்சனை பண்ண நினைச்ச உங்க அம்மாவும் உங்க அப்பாவும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருக்கு. நீ சொல்ல போற உண்மையில உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட எத்தனையோ பெண்களோட வாழ்க்கைக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கும். தப்பு பண்ணவங்களே தைரியமா இருக்கும்போது தப்பே பண்ணாத நீ எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணவங்கள தப்பிக்க விடக்கூடாது. தைரியமா துணிச்சலா சட்டத்துக்கு முன்னால நிறுத்தணும். குற்றவாளின்னு நிரூபிச்சு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அப்போதான் இத பாக்குறவங்களுக்கும் தப்பு பண்றவங்களுக்கும் பயம் வரும். துணிச்சலா நிமிர்ந்து நின்னு உண்மையை சொல்லு. தப்பு பண்ணவன் தப்பிக்கவே கூடாது. இப்போ நீ தப்பிக்க விட்ட உனக்கு நடந்த கொடுமை இன்னொரு பொண்ணுக்கும் நடக்கும். உனக்கு அப்புறம் இன்னொரு பெண் பாதிக்கப்படவே கூடாது. சொல்லு, உண்மையை சொல்லு. அப்ப நான் சொன்னதெல்லாம் பொய் யுவர் ஆனர். கோர்ட்ல உண்மையை சொன்னா எங்க அப்பா அம்மாவை கொன்னுடுவேன்னு இவர் மிரட்டினாரு. எங்க அப்பா அம்மாவை காப்பாத்த வேற வழி இல்லாம தான் இவன் என்ன கெடுக்கலன்னு பொய் சொன்ன. இந்த பெண் வாயில இருந்து உண்மை வெளியே வரணும்னு தான் நான் இவ்ளோ நேரம் இவ்ளோ பொறுமையா இருந்தேன் யுவர் ஆனர். எதிர்த்தரப்பு வக்கீல் இதுக்கு ஆதாரம் கேட்பாரு. அதனால நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் யுவர் ஆனர். கிருத்திகா அரவிந்த் வீட்ல இருந்து அழுதுட்டே வெளியே ஓடி வர சிசிடிவி ஃபுட்டேஜ நீங்களே பாருங்க. இத கொடுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க?
இது போன்ற பாலியல் குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் யுவர் ஆனர். அப்பதான் பெண்கள் எந்த அச்சமும் இல்லாம நடமாட முடியும். ஏன் மாணவிகள் பள்ளிக்கூடம் பல்கலைக்கழகத்துல கூட அச்சமின்றி பாதுகாப்பான உணர்வோட செல்ல முடியும். That's all, Your Honor. இன்னும் கொஞ்ச நேரத்துல தீர்ப்பு வந்துடும். என்னப்பா கேஸ் இப்படி ஆயி போச்சு? பாவம், என்ன judgment வர போகுதுன்னு தீர்ப்பு தெரியலையே. கிடைக்கணும். ஜட்ஜி அவனுக்கு என்ன தண்டனை சொல்ல கிடைச்சே ஆகணும். ஆமா ஆமா என்ன சார் இது? தெரியல. எதா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். கண்டிப்பா ஆர்டர் கொடுத்துடுவாங்க. ஆர்டர் ஆர்டர். இருதரப்பு வாதங்களை வைத்து பார்க்கும்போது அரவிந்த் குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் முடிவுக்கு வருகிறது. பாலியல் குற்றத்திற்காக 10 வருட கடுங்காவல் சிறை தண்டனையும், பாதிக்கப்பட்ட பெண்ணை மிரட்டி பொய் சொல்ல வைத்த குற்றத்திற்காக 4 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும், ஆக மொத்தம் 14 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. இறைவா, அம்மா தாயே ரொம்ப நன்றி. சந்தோஷப்பா. மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்குரிய பாதுகாப்பும் இழப்பீடும் தர வேண்டும் என்று அரசுக்கு இந்த கோர்ட் பரிந்துரை செய்கிறது. Court is adjourned. வாயா 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 வா 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 வா. வா. மேடம், ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ரொம்ப நன்றிமா. என் பொண்ணுக்கு நியாயம் வாங்கி கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணுமா. ஆம், நீங்க மட்டும் தைரியம் கொடுக்காம இருந்திருந்தா என்னால தைரியமா உண்மையை சொல்ல முடியாம போயிருக்கும். அந்த ராஸ்கல் தண்டனையில இருந்து தப்பிச்சிருப்பான். நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. ம், முதல்ல நல்லா படி. உன் படிப்புக்கான செலவை நான் பாத்துக்கிறேன். ம், படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல வேலைக்கு ஏற்பாடு பண்றேன். ம். எப்பவுமே நீ யாருக்கும் பயப்படாம தைரியமா இருக்கணும். உண்மைய பேசணும், சரியா? ம். நாங்க வர வரோம். மேடம். போயிட்டு வரோம் மேடம். ஹரி, இந்த வழக்கறிஞர் என்ன பெயர் சொன்னாய் சித்திரகுப்தா? ஜெனிஃபர் மகாபிரபு. இந்த ஜெனிஃபர் உடம்பிற்குள் செல்ல உனக்கு சம்மதமா மாறி? என் முடிவை தான் நான் உங்ககிட்ட விட்டுட்டேனே. நீங்களே முடிவு பண்ணுங்க யம தர்மராஜா. சரி மகாபிரபு, ம், அந்த பெண் ஜெனிஃபர் நீதிக்காக போராடி வெற்றி பெற்று அந்த குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருப்பதால் எதிரிகள் நாளை காலை ஆக்சிடென்ட் ஆவது போல் செட்டப் செய்து கார் மோதி அவளை கொலை செய்ய போகிறார்கள். அப்போது நம் மாரியை ஜெனிஃபர் உடம்புக்குள் அனுப்பிவிடலாம். ம், மகிழ்ச்சி. இந்த ஜெனிஃபர் உடலில் ஏதாவது பிரச்சனை நோய் இருக்கிறதா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை தேவி, ஆரோக்கியமான தேகம்தான். ஆனால் என்ன ஆனால்? இன்னும் சில நாட்களில் தற்போது இருக்கும் பாரத தேசத்திலிருந்து அந்நிய தேசத்துக்கு சென்று விட போகிறாள். அதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாரியால் குழந்தையும் கணவனையும் காப்பாற்ற முடியாதல்லவா? ம், ஆகையால் இது வேண்டாம். தேவி சொல்வது சரிதான்.
அடுத்த பெண்ணை பார்ப்போம். சித்ரகுப்தா, மகாபிரபு, அந்த பெண்ணுடைய பெயர் என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? மகாபிரபு, அடுத்த பெண்ணின் பெயர் காயத்ரி. அவள் மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு மருத்துவ பணி செய்து வருகிறாள். மகிழ்ச்சி, அவளையும் பார்ப்போம்.